வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் தான் சிகாமணி. இன்னைக்கு கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? நம்ம கேட்க போற 2வது நீதி கதை பிரிக்கப்பட்ட கம்பிளி. ஒரு சிறிய நகரத்தில் தர்மலிங்கம் என்ற ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவி இறப்புக்கு பின்னால் அவர் ஒரே மகன் முத்துவை இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு மிகவும் அன்போடு வளர்த்து வந்தாராம். காலங்கள் உருண்டு ஓடியது. முத்து திருமண பருவத்தை எட்டினான். தர்மலிங்கம் முத்துவிற்கு மீனா என்ற அழகான பெண்ணை மணமுடித்தார். சில நாட்கள் கழித்து மீனா முத்து தம்பதியருக்கு அன்பு என்ற அழகான ஆண் குழந்தை பிறந்ததாம். அன்பு பேருக்கு ஏற்றது போல் எல்லார் மீதும் அன்பு காட்டினான். குறிப்பாக அவன் தாத்தா தர்மலிங்கத்தின் மீது அளவு கடந்த அன்பு. நாட்கள் செல்ல செல்ல மீனா தர்மலிங்கத்தை ஒரு இடையூறாக நினைத்து அவரை வீட்டிலிருந்து வெளியேற்ற தன் கணவன் முத்துவிடம் முறையிட்டான். முத்துவும் சிறிதளவும் யோசிக்காமல் தன் தந்தை தர்மலிங்கத்தை வீட்டை விட்டு வெளியேறச் சொன்னான். அது கடுமையான குளிர்காலம். முத்து தனது மகன் அன்புவிடம் தாத்தாவிற்கு வயதாகிவிட்டது, அதனால் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக அலமாரியில் இருக்கும் புது கம்பளியை எடுத்து வரச் சொன்னான். அவனும் சரி என்று சொல்லி அவ்வாறே செய்தான். ஆனால் பாதி கம்பளியை மட்டும்தான் கொண்டு வந்தான். சுட்டி குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு கேள்வி. அன்பு ஏன் பாதி கம்பளியை மட்டும் எடுத்து வந்தான்னு யோசிங்க பாப்போம். மீனாவும் முத்துவும் எதற்காக பாதியாக பிரித்த கம்பளியை எடுத்து வந்தாய் என கோபமாக கேட்டதற்கு அன்பு சொன்ன பதிலால் அவர்கள் தாம் செய்த தவறுக்கு வருந்தினார்கள். அன்பு மீதி உள்ள கம்பளி உங்களுக்கு வயதாகும் போது பயன்படட்டும் என்று கூறினார். மீனாவும் முத்தும் அவர்கள் தம் தவறை எண்ணி தர்மலிங்கத்திடம் மன்னிப்பு கேட்டனர். அன்புவை வாரி அணைத்து கொண்டனர். அன்பும் தன் தாத்தா தர்மலிங்கத்தை கட்டி அணைத்து முத்தமிட்டான். குழந்தைகளே, நாம் எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். நம் பெற்றோருக்கு மட்டும் இல்லாமல் யாருக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதை காலம் நமக்கு திருப்பி பரிசளிக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதிக்கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.